ஆயிரக்கணக்கான பல ஆயிரக்கணக்கான என்று கூறுவதை விட அதிலும் அதிகமான அளவான ராணுவ வீரர்களையும் மக்களையும் இழந்த ஒரு நாடாக அவர்கள் மாறியிருப்பதும் இவர்களுடைய போருக்கான துணியாக அமெரிக்கா இருந்ததும் கண்கூடாக கண்டறிந்த உண்மை. அது நெடுந்தீவில் அந்த அனல் மின் நிலையத்தை அமைப்பதற்கான ஒரு திட்டத்தை கொண்டு வந்த பொழுது அந்த திட்டம் என்பது இந்தியாவின் தலையீட்டினால் கைவிடப்பட்டதாக அமைந்தது. நெடுந்தீவு என்பது இந்தியாவிற்கு மிகவும் அண்மையிலே உள்ள பிரதேசமாக இருக்கின்றது. தமிழக அரசு கூட இந்த பல திட்டங்களை தற்பொழுது முன்னெடுத்து வருகின்றது. அதில் நிச்சயமாக தமிழக அரசு பாராட்டப்பட வேண்டியது என்றால் அதற்கு பரிசு தொகைகளை கூட அறிவித்து அந்த உறுதிப்படுத்துவதற்கான வேலைகளில் ஈடுபட்டிருக்கின்றது. விரும்பிய போரில் அல்லது அமெரிக்காவின் ஆதரவுடனான போரில் செயற்பட்ட ஒரு நபராக இருந்து இப்பொழுது அமெரிக்காவே தாங்கள் போர் உபகரணங்கள் மற்றும் போர் கருவிகள் மற்றும் போர் ஆயுதங்களை எல்லாம் உதவியாக தந்தோம், அதற்கு பிரதியீடாக கனிம வளங்களை பெற வேண்டும் போன்ற காட்டமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்ற ஒரு கட்டத்தில் இவ்வாறான கருத்தை வெளியிடுவது என்பது நிச்சயமாக உயிர்கொடைக்கான நிலையில் இருந்த ஒரு மக்கள் கூட்டு குழாமை சடுதியாக கைவிடுவதான நிலையிலும் அல்லது தங்களுடைய பிரதேசத்தின் இறையாண்மையை சுதந்திரத்தை காக்க போராடுகின்ற ஒரு குழுவிற்கு காத்திரமான ஆதரவாக இருந்துவிட்டு இறுதி நேரத்தில் அவர்களை கைவிட்டு செல்வது போன்ற செயற்பாட்டிலும் அமெரிக்கா ஈடுபட்டு வருகின்றது. உங்களுக்கு தெரிந்தவரோ நீங்களோ விபத்தில் காயமடைந்தால் ஸ்லிப் அண்ட் ஃபால் அல்லது லாங் டேர்ம் டிசபிலிட்டிக்கு செல்ல வேண்டியதாக இருந்தால் 25 வருடங்களுக்கு மேற்பட்ட அனுபவம் வாய்ந்த பிராங்க்லின் லா ஃபர்ம் ரவி நடராஜாவை அழையுங்கள். பாதிப்பான சூழ்நிலையில் தகுந்த ஆலோசனைகளை வழங்கி கூடிய கொடுப்பனவுகளை பெற்றுக் கொடுக்கும் நம்பகமான சட்ட சேவைகளுக்கும் இலவச ஆலோசனைகளுக்கும் ரவி நடராஜா 416-245-6555 416-245-6555 ரவி நடராஜா. வணக்கம் நேயர்களே, மீண்டும் மற்றொரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினம் பேசப் போகின்றோம் என்னவென்றால் 5 நாள் உத்தியோகபூர்வ பயணத்தை மேற்கொண்டு நல்லிணக்கம் மற்றும் இன விவகாரங்களுக்கான சீன அமைச்சர் பான்ஜூ தலைமையிலான உயர்மட்ட குழு இலங்கை சென்றிருக்கிறது. அது பற்றி பேசப் போகின்றோம். தகவல்களை கேட்டறிவதற்காக சுரேஷ் சர்மாவை இணைத்துக் கொள்ளப் போகின்றோம். வணக்கம் சுரேஷ் சர்மா. வணக்கம் சுதர்ஷினி. வணக்கம் நேயர்களே. ஆமாம், மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை நிகழ்ச்சிகளுக்கு. நாங்கள் முதலில் குறிப்பிட்டது போல 5 நாள் உத்தியோகபூர்வ பயணத்தை மேற்கொண்டு நல்லிணக்கம் மற்றும் இன விவகாரங்களுக்கான சீன அமைச்சர் அவர் மட்டுமல்லாமல் உயர்மட்ட குழு இலங்கை சென்றிருக்கிறது. அவர்கள் எது பற்றி பேச போகின்றார்கள், என்னவெல்லாம் பேச போகின்றார்கள்? 23ஆம் தேதி அவர் இலங்கையில் சுற்றுப்பயணம் கூட மேற்கொள்ள இருக்கின்றார். அது பற்றி குறிப்பிட முடியுமா? இது பற்றி குறிப்பிடுவதென்றால் இந்த அமைச்சருக்கும் இலங்கை விவகாரத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கின்றது என்ற கேள்வி முதலாவது கேள்வியாக இருக்கின்றது. ஏனென்றால் அவர் சீனாவில் உள்ள இன வேறுபாடுகள் இன பாகுபாடுகள் சம்பந்தமான அமைச்சராக இருக்கின்றதை தவிர அண்டைய நாடுகளுடனான அந்த ஒரு உறவாடலுக்குரிய ஒருவராக இல்லை. இருந்த பொழுதிலும் கற்பிதம் அல்லது பாடங்களை கற்றல் போன்றவற்றை அறியக்கூடிய தன்மையானதாக விஜயம் இருக்குமா என்கின்ற ஒரு ஐயம் எழுகின்றது. அதற்கான காரணம் என்னவாக இருக்கும் என்றால் சீனா கூட பல பிரச்சனைகளை முஸ்லிம் மக்கள், அந்த உகூர் என்கின்ற முஸ்லிம் மக்களுக்கும் மற்றும் சில சிறுபான்மை இனத்தவருக்கும் மனித உரிமைகள் விவகாரத்தில் பலத்த பாதிப்புகளை ஏற்படுத்துகின்ற ஒரு நாடாகவும் அவர்களை 2ஆம் தர பிரஜைகளுக்கு கீழாக நடத்துகின்ற நாடாகவும் இருக்கின்றது என்பது பதிவு செய்யப்பட்ட ஒரு வரலாறு. இது தொடர்பான விவாதங்கள் கூட ஐக்கிய நாடுகள் அவை மற்றும் மனித உரிமைகள் அவைகள் எல்லாம் எடுக்கப்படுகின்ற விவாதங்களாக இருக்கின்றன. எனவே அவர்களிடையே ஒரு நல்லிணக்கத்தை உருவாக்குவதற்கான அமைச்சராகத்தான் இந்த அமைச்சகத்தின் பணி இருக்கின்ற பொழுதும் இலங்கையில் இவர்கள் என்ன கற்பிதம் செய்யப்பட போகின்றார்கள் என்பது இங்கே முக்கியமான விடயம். குறிப்பாக பார்த்தீர்களானால் இலங்கையில் உள்ள முஸ்லிம்கள் கூட அங்கே 2ஆம் தர நிலையில் தமிழர்களுடன் ஒத்த அல்லது தமிழ் பேசும் முஸ்லிம்கள் என்கின்ற நிலையில் அவர்களுடைய பாடுபாடுகள் அல்லது அவர்கள் எவ்வாறு ஒத்தியேர்ந்து வாழ்கின்றார்கள் என்பதை பார்ப்பதற்கான விடயமாகவா அல்லது தமிழர்கள் முஸ்லிம்கள் மற்றும் கிறிஸ்தவர்களை எவ்வாறு இந்த இன ஒற்றுமைகள் அரசாங்கம் வைத்திருக்கின்றது என்பதை பார்ப்பதற்கான விடயமா என்பதெல்லாம் தெளிவுபடுத்தப்படாத அல்லது காரணம் சொல்லப்படாத விடயங்களாக கேசியம் கூறப்படலாம்.
செயற்படலாமே தவிர சீனாவிற்கான அக்கறை என்பது தமிழர்கள் விவகாரத்தில் இருக்கின்றது என்பது உண்மை. தமிழர்கள் விவகாரம் என்று குறிப்பிடுகின்ற பொழுது தமிழர்களின் பிரச்சனை தொடர்பாக அல்ல, மற்றும் தமிழர்களின் பிரதேசங்கள் மற்றும் தமிழர்கள் தொடர்பான விவகாரங்களில், குறிப்பாக அதற்கான முனைப்புகளில் சீன அரசாங்கம் ஏற்கனவே ஈடுபட்டு வருகின்றது. குறிப்பாக அது நெடுந்தீவில் அந்த அனல் மின் நிலையத்தை அமைப்பதற்கான ஒரு திட்டத்தை கொண்டு வந்த பொழுது அந்த திட்டம் என்பது இந்தியாவின் தலையீட்டினால் கைவிடப்பட்டதாக அமைந்தது. நெடுந்தீவு என்பது இந்தியாவிற்கு மிகவும் அண்மையிலே உள்ள பிரதேசமாக இருக்கின்றது. இப்ப இதை விட அவர்கள் தமிழர் பகுதிகளில் எல்லாம் சென்று தமிழ் பிரதேசங்கள் எல்லாம் அவர்கள் தங்களுடைய அதாவது சேவையினை வழங்குவதாகவோ அல்லது மக்களுக்கான அன்பளிப்புகளை வழங்குவதாகவோ போன்ற செயற்பாடுகளில் பருத்தித்துறை போன்ற இடங்களிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இப்பொழுது அவர்கள் தமிழும் கூட பயின்று வருகின்றார்கள். இது தமிழின் மீதான ஒரு ஆர்வத்தை காட்டுகின்றதா அல்லது தமிழர்கள் தொன்மையானவர்கள் கிட்டடியில் கூட நாங்களும் கதைத்திருந்தோம், இரும்பை கண்டுபிடித்தது தமிழர்கள் தான், அவர்கள் அவ்வளவு தொன்மையானவர்கள் அப்படி சொல்லி நிரூபிக்கப்பட்டிருந்தது. அப்ப அவர்களுடைய அந்த வரலாற்றை படிப்பதற்கான ஒரு ஆர்வமாக இருக்குமா? எப்படி பார்க்கலாம் இது? இல்லை, எங்கே ஒரு விடயம் இருக்கின்றது. நீங்கள் குறிப்பிட்டது போல சீன அரசாங்கம் என்பது மலேசியாவில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தில் சுமார் 20 சீன மாணவர்களுக்கு தமிழை கற்பிப்பதற்கான முயற்சிகளை செய்து அதற்கான பாட விதானங்கள் எல்லாம் தயாரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த பாட விதான தயாரிப்புகளில் ஈடுபடுபவர்களின் தகவல்களின் படி எல்லாம் அவர்கள் அதிக அக்கறை செலுத்துகின்றார்கள். ஆனால் அவர்கள் தமிழ் பேச வைப்பதன் மூலம் இவ்வாறு தமிழை பயில்கின்ற இந்த சீன மாணவர்கள் அங்கே தங்களுடைய சீனாவில் உள்ள ஏனைய இந்த வெளியுறவு அல்லது இந்த தமிழர் பகுதிகளுக்கு சென்று வேலை செய்யக்கூடியவர்களுக்கு அல்லது தமிழ் ஆர்வம் உள்ளவர்களுக்கு தமிழை கற்பிப்பதற்கான முயற்சிகளில் அவர்கள் ஈடுபடலாம் என்கின்ற ஒரு கேசியமும் இருக்கின்றது. இது 2 பக்கங்களையும் குறிவைத்ததாக இருக்கும். குறிப்பாக இலங்கையை குறிவைத்ததாகவும் அதே நேரம் தமிழ்நாட்டை குறிவைத்ததாகவும் இருக்கும். இதில் குறிப்பாக இலங்கை விவகாரத்தில் எவ்வாறு பார்க்க வேண்டுமாக இருந்தால், இலங்கையில் வடக்கு கிழக்கு பிரதேசத்தில் குறிப்பாக வடக்கு பிரதேசத்தில் உள்ள தமிழர்களுடனான உறவாடல் என்பது சீனாவிற்கு முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது என்றால் அவர்களுடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக அல்லது இந்தியா தொடர்பான கண்காணிப்புகளை மேற்கொள்வதற்காக அல்லது தங்களுடைய பங்கையும் காத்திரமாக வைப்பதற்கான ஒரு தளமாக அது பாவிக்கப்படக்கூடிய தேவையை அவர்கள் உணர்த்தி வருகின்றார்கள் அல்லது அவர்களுடைய செயற்பாடுகள் காட்டி நிற்கின்றன. மறுபக்கமாக தமிழர்களுக்கான வானொலி சேவை என்று சீனாவில் இருக்கின்றது. அதே போல பல தமிழர்களும் பல சீனர்களும் தமிழ் மொழியை கற்றவர்களாகவோ அல்லது இந்த பௌத்தத்தை கொண்டு சென்றவரான போதி தத்துவர் என்பவர் கூட ஒரு தமிழராக அங்கு கண்டறியப்பட்டவராக இருப்பதோ போன்ற பல காரணங்களும் சில வேளைகளில் அந்த ஒரு தொடர்பாற்றலை ஏற்படுத்துவதற்கான தேவையை ஏற்படுத்தியிருக்கலாம். அல்லது தமிழகம் பொருளாதார ரீதியில் சந்தித்து வருகின்ற மேன்மை என்பது அதற்கான இன்னொரு காரணமாக இருக்கலாம். மற்றது நீங்கள் கேட்ட அந்த கேள்வி, அதாவது ஆம் தமிழர்கள் தான் இந்த அதாவது இரும்பு காலம் என்கின்ற காலத்தில் அதற்குரிய தொழில்நுட்பத்தை கொண்டவர்களாக தமிழர்கள் இருந்திருக்கின்றார்கள் என்பதும் அது மேற்குலக நாடுகளில் இருந்துதான் ஆசியாவிற்கு பரம்பி சென்றது என்று இவர்கள் கருதுகின்ற பொழுதிலும் இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டது அல்லது முன்னர் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த தாளிகள் மற்றும் அதாவது அந்த உருக்கை எவ்வாறு உருக்கி இவர்கள் பாவித்திருக்கின்றார்கள் என்கின்ற செயற்பாடுகள் எல்லாம் ஐரோப்பா மற்றும் மேற்கு நாடுகளில் கண்டறியப்பட்ட காலத்தை விட முந்தையதாக தமிழர்களுடைய காலத்தில் இருக்கின்றது. அதாவது மெஹஞ்ச தரப்பா அல்லது அந்த சிந்துவெளி நாகரிக காலத்திற்கு அண்மித்ததாக இருக்கின்றது அல்லது அதை முந்தையதாக இருக்கின்றது என்கின்ற கண்டுபிடிப்புகள் எல்லாம் தற்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டதால் தான் தமிழக அரசு கூட இந்த பல திட்டங்களை தற்பொழுது முன்னெடுத்து வருகின்றது. அதில் நிச்சயமாக தமிழக அரசு பாராட்டப்பட வேண்டியது என்றால் அதற்கு பரிசு தொகைகளை கூட அறிவித்து அந்த உறுதிப்படுத்துவதற்கான வேலைகளில் ஈடுபட்டிருக்கின்றது. இவ்வாறான ஒரு நாகரிகம் உள்ள இனமாக நினைத்து அவர்கள் வருவார்களா இருந்தால் இல்லை, அவர்களுக்கு பூர்வீக தொடர்புகள் பல இருக்கின்றன. இருந்த பொழுதிலும் அவர்களுடைய பார்வை என்பது புவிசார் அரசியலாக தங்களுடைய ஆதிக்கத்தை எவ்வாறு மேம்படுத்துவதற்காக தமிழின் மொழியின் பிரயோகம் தேவை என்பதற்காக இருக்குமே ஒழிய. அடுத்ததாக உக்ரைன் ஜனாதிபதியின் ஆதரவு குறைந்து வருகின்றது அப்படி சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். அவர் ரஷ்யாவை எதிர்த்து போராடியவர், மற்ற நாடுகள் உதவி செய்தாலும் கூட அவர்களிடம் தனக்கு தேவையான உதவியை கேட்டு பெற்று அதை வழிநடத்தி ரஷ்யாவை எதிர்த்து போராடியவர். அவருடைய ஆதரவு குறைந்து வருகின்றது அப்படி சொல்லி சொல்லும் பொழுது அது எவ்வளவு சாத்தியமாக இருக்கின்றது என்று சொல்லி நீங்கள் நினைக்கின்றீர்கள்?
இல்லை, உள்ள ஊரிலே அவர்களுக்கு இழப்புகள் என்பது பெரிதாக ஏற்பட்டு பல ஆயிரக்கணக்கான என்று கூறுவதை விட அதிலும் அதிகமான அளவான இராணுவ வீரர்களையும் மக்களையும் இழந்த ஒரு நாடாக அவர்கள் மாறி இருப்பதும் இவர்களுடைய போருக்கான துணியாக அமெரிக்கா இருந்ததும் கண்கூடாக கண்டறிந்த உண்மை. அதன் பொழுது அந்த தேர்தல் நடைபெறவில்லை என்பதெல்லாம் உண்மையாக இருந்தாலும் அவருக்கு தற்பொழுது அங்கே இராணுவத்தில் சேர்ப்பதற்கான ஆட்சேர்ப்பு என்பதற்கான ஒரு செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்குரிய அந்த வெற்றி என்பது எதிர்பார்த்தளவில்லை போன்ற பல காரணங்கள் அங்கே அந்த பின் காரணங்களாக இருந்தாலும் முதன்மை காரணியாக இருப்பது அமெரிக்கா விரும்பிய போரில் அல்லது அமெரிக்காவின் ஆதரவுடனான போரில் செயற்பட்ட ஒரு நபராக இருந்து இப்பொழுது அமெரிக்காவே தாங்கள் போர் உபகரணங்கள் மற்றும் போர் கருவிகள் மற்றும் போர் ஆயுதங்களை எல்லாம் உதவியாக தந்தோம், அதற்கு பிரதியீடாக கனிம வளங்களை பெற வேண்டும் போன்ற காட்டமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்ற ஒரு கட்டத்தில் இவ்வாறான கருத்தை வெளியிடுவது என்பது நிச்சயமாக தன்னை நம்பி ஒரு அதாவது உயிராபத்திலும் என்று கூறுவதை விட அதீதமான உயிர்கொடைக்கான நிலையில் இருந்த ஒரு மக்கள் குழாமை சடுதியாக கைவிடுவதான நிலையிலும் அல்லது தங்களுடைய பிரதேசத்தின் இறையாண்மையை சுதந்திரத்தை காக்க போராடுகின்ற ஒரு குழுவிற்கு காத்திரமான ஆதரவாக இருந்துவிட்டு இறுதி நேரத்தில் அவர்களை கைவிட்டு செல்வது போன்ற செயற்பாட்டிலும் அமெரிக்கா ஈடுபட்டு வருகின்றது. அமெரிக்காவில் இருந்து விசேட தூதுவர் கூட செலன்ஸ்கியை சந்தித்த பிறகு இடம்பெற இருந்த இந்த செய்தியாளர் மாநாடு கூட நடைபெறவில்லை. இவையெல்லாம் கவலை தரும் செய்திகளாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி சுதர்ஷினி, நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.